உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். நான் வாசித்ததுல என்னை வசியப்படுத்திய கவிதைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில அடுத்த ஒரு ஹைக்கூ கவிதை என்னை வியப்புக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அது எனக்கு நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த கவிதைய கருணையூரன் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுத்தாளர் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதை 1990ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை. அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார். இந்த முதல் 2 வரைய படிச்ச உடனே இது என்ன நார்மலா இருக்கு, எல்லா தமிழாசிரியர்களும் திருக்குறளை எப்படி கற்பிப்பார்களோ அதே மாதிரி தான ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார். அன்புடைமை, அப்ப அந்த அதிகாரம் என்ன சொல்லு வருது அப்படின்னா, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இல்ல, அந்த ஒரு சொல் எல்லோரையும் ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த 10 குறளும் சொல்ல வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார். அப்ப அந்த அன்பை ஆசிரியர் சொல்ல வராரு, சொல்லித்தராரு. அப்படி சொல்லி தரும் போது அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்? மாணவர்கள் கிட்ட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கிட்ட அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லணும் தன்னுடைய பாடத்தின் மூலமாக. இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் கிட்ட ஒரு அன்பான ஆசிரியராக அதை நடத்த வேண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி இருக்கும்போது கவிஞர் எழுதியிருக்காரு பாருங்க, கடைசி ஒரு வரியில நெத்தியடி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார், கையில் பிரம்புடன். ஒரு கையில பாட புத்தகம் இருக்கு, இன்னொரு கையில பிரம்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர் இதை வெளிப்படுத்துறார் அப்படின்னா, அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நடத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இப்படி கையில பிரம்போட. இது நான் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய டீச்சருமே கையில குச்சி வச்சுக்கிட்டு கையில புக்க வச்சுக்கிட்டு அந்த திருக்குறள் நடத்தின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்படி இந்த ஹைக்கூ கவிதையை நான் படிக்கும் போது என்னுடைய பால்ய காலத்திற்கே நான் சென்று வந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இது மாதிரி நிறைய ஹைக்கூ கவிதைகள் தமிழ் சமூகத்தில் நிறைய பரவி காணப்படுது. நீங்க என்ன மாதிரியான ஹைக்கூ கவிதைகளை படிச்சிருக்கீங்க? மறக்காம அத கருத்து பட்டியல பதிவிடுங்க. நானும் அந்த ஹைக்கூ கவிதைகளை எல்லாம் வாசிக்கிறேன். ஏதாவது கவிதை புதுசாக வித்தியாசமாக என்னை தாக்கி என்னை வசியப்படுத்துச்சு அப்படின்னா நான் அந்த கவிதைய உங்ககிட்ட பேசுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.